எடப்பாடிக்கு செக் வைத்த பிஜேபி. விஜய் யாருடன் இணைவார்? அதிமுகவா, காங்கிரஸா, இல்லை என்றால் பிஜேபியா? மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வரவிருக்கும் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்காக பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு. பாஜகவின் இந்த அறிவிப்பு கடந்து போகக்கூடிய மற்றொரு நியமனம் கிடையாது. இந்த அறிவிப்பிற்கு பின் பாஜகவின் மிக முக்கியமான திட்டமிடல் இருப்பதா சொல்லப்படுகிறது. இவர் திமுகவை எதிர்க்க மாட்டார், மாறா கூட்டணி விவகாரத்தில் அதிமுகவிற்கு பிரஷர் போடுவார். இதனால் எடப்பாடிக்கு தான் ஆபத்து என தற்போது கணிக்கப்பட்டிருக்கு. அதாவது தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் செல்வாக்கு அதிகரிக்கும் இலக்குடன் இந்த முக்கிய முடிவை கட்சி எடுத்திருக்கு. பிரதமர் நரேந்திர மோடியின் அமைச்சரவையில் 2014 முதல் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்து வரும் பியூஷ் கோயல் கட்சியின் உயர்மட்ட தலைவர்களின் நம்பிக்கையை பெற்றிருக்காரு. தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளராக கடந்த செப்டம்பரில் நியமிக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர் பையந்தன் பேண்டாவிற்கு பதிலாக பியூஷ் கோயல் இப்பொறுப்பை ஏற்றார். டிசம்பர் 14 அன்று டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பாஜகவின் தமிழ்நாடு தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்ததை தொடர்ந்து இந்த புதிய நியமனம் அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் மொத்தம் 234 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கு. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், மதிமுக, விசிக, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல், மமக, தவக, ஏடிபி, ஏஐஎஃப்இ மற்றும் எம்பிகே இணைந்து மொத்தம் 159 இடங்களை கைப்பற்றினாங்க. திமுக மட்டும் 126 இடங்களை கைப்பற்றி தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைத்தது. அதே தேர்தலில் பாஜக போட்டியிட்ட 20 தொகுதிகளில் 4 இடங்களை வென்றது. அதிமுகவுடனான கூட்டணியும் வேட்பாளர்களின் தொகுதி பெமாலராட்டியும் 2001க்கு பிறகு பாஜக மீண்டும் மாநில சட்டப்பேரவையில் காலடி பதிக்க உதவியது. 2024 மக்களவை தேர்தலில் எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லாமல் கூட பாஜக தனது வாக்கு சதவீதத்தை 2 இலக்க எண்ணாக அதிகரிக்க முடிஞ்சது. மேலும் பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயலை மாநில தேர்தல் பொறுப்பாளராக நியமித்திற்கு பல காரணங்களும் சொல்லப்படுகின்றது. 2026 சட்டப்பேரவை தேர்தல் குறித்து அதிமுகவிடம் இருந்து 65 தொகுதிகளை பாஜக கோரலாம் என நயினார் நாகேந்திரன் ஒரு பட்டியலை சமர்ப்பிச்சிருக்காரு. மத்திய அமைச்சர் என்ற அனுபவம் மட்டுமில்லாமல் கோயல் பல்வேறு மாநிலங்களில் கட்சியின் தேர்தல் முயற்சிகளை ஒருங்கிணைப்பதில் முக்கிய பங்கும் ஆற்றியிருக்கார். முக்கியமாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து பல அரசியல் நகர்வுகளை அவர் மேற்கொண்டிருக்கார். பாஜகவின் மூத்த தலைவர் ஒருவர் நம்மிடம் தெரிவித்த தகவலில் என்ன சொல்லியிருந்தார்னா, பாஜக அதிக இடங்களில் போட்டியிட வாய்ப்பிருக்கு. இதன் பின்னணியில்தான் பியூஷ் கோயல் மாநிலத்தின் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கார். ஏனெனில் 2019 மக்களவை தேர்தலில் இவரால் தான் பாஜக சுமார் 5 தொகுதிகளில் போட்டியிட முடிந்தது. இவருக்கு அதிமுக தலைமையுடன் நல்லுறவு இருப்பதா சொல்லப்படுகிறது என்றார். திராவிட கட்சிகளின் ஆதிக்கம் நிறைந்த இந்த மாநிலத்தில் வலுவான கூட்டணியை அமைப்பதற்கு முக்கியமாக தொகுதி பங்கீடு ஏற்பாட்டால் கோயல் முக்கிய பங்காற்றி இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மத்திய பாஜக தலைமைக்கும் மாநில பிரிவிற்கும் இடையே ஒருமித்த வியூகத்தை உறுதிப்படுத்தவும் இது அவர் திறம்பட ஒருங்கிணைத்தார் என்றும் சொல்லப்படுகிறது. அரசியல் ஆலோசகர்கள் இது தொடர்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜக அதிமுக கூட்டணி மிக அவசியம், அதை உடையாமல் பார்த்து கொள்ள கோயல் அவசியம். எடப்பாடி பழனிசாமி கூட்டணியின் முகமாக இருக்கும் நிலையில் பல விதங்களில் இது ஆந்திர பிரதேச மாடலை போலவே இருக்க வாய்ப்பிருக்கு. அங்கு சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி மூத்த பங்காளியாகவும் பாஜக இளைய பங்காளியாகவும் இருந்தது. அதே மாடலை தமிழ்நாட்டில் செயல்படுத்த பியூஷ் கோயல் காய்களை நகர்த்துகிறார். பியூஷ் கோயல் வரும் காலங்களில் 3 விதமான நடவடிக்கைகளை எடுப்பார் என்றும் சொல்லப்படுகிறது. முதலாவதாக அவர் அதிமுகவிடம் 65 இடங்களை கேட்பார். இதற்கான ஆலோசனைகளை செய்வார். அதிமுக கூட்டணிக்குள் டிடிவி தினகரனின் அமமுகவை கொண்டு வர பணிகளை செய்வார். அதேபோல பன்னீர்செல்வத்தை கட்சிக்குள் இணைப்பதற்கான பணிகளை செய்வார். இதற்கான நடவடிக்கைகளையும் வரும் நாட்களில் எடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. மொத்தத்தில் இவர் அதிமுகவிற்கு தான் அதிகமாக பிரஷர் போடுவார் என்கிறார்கள் விவரம் தெரிந்தவர்கள். மேலும் வரப்போகும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு
உருவாகி வரும் முக்கியமான கேள்வி ஒன்றுதான். விஜய் யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறார்? அதிமுகவா, பாஜகவா அல்லது புதுச்சேரி காங்கிரஸா? இதில் எந்த கட்சியின் கதவை கூட்டணிக்காக விஜய் திறப்பார்? இந்த கேள்விகள் தாவேகாவின் அரசியல் இதில் சுற்றியே நகர்ந்து கொண்டிருக்கிறது. முதலில் அதிமுகவை எடுத்துக்கொண்டால் தமிழகத்தில் இன்னமும் உறுதியான வாக்கு வங்கியை வைத்திருக்கும் கட்சியாகும். கிராமப்புறங்களில் மூத்த வாக்காளர்களிடையே அதிமுகவுக்கு ஒரு நிலையான ஆதரவு உண்டு. விஜயன் இளம் ரசிகர்கள் பட்டாளத்தோட அதிமுகவின் பாரம்பரிய வாக்குகள் இணைந்தா திமுகவுக்கு நிச்சயம் சவால் உருவாகும். ஆனால் முதல்வர் வேட்பாளர் யார் என்பதுதான் இங்கே பெரிய சிக்கலாக இருக்கு. அதிலும் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளரா விஜய் ஏற்றுக்கொள்வாரா என்பதில்தான் இழுபறியே நீடிக்கிறது. எனினும் செங்கோட்டையன் போன்ற அதிமுக பின்புலம் கொண்ட தலைவர்கள் தாவேகாவில் இருப்பது அதிமுகவுக்கான கூட்டணி கதவை முழுமையாக மூட முடியாத நிலையில் வைத்திருக்கு. பாஜகவோட கூட்டணி வைப்பாரா? அதாவது தாவேகாவுக்கு சித்தாந்த ரீதியான எதிரி பாஜக. எனினும் அரசியலின் நிரந்தர எதிரி நிரந்தர நண்பன் இல்லை என்பது அதே அளவுக்கு உண்மை. பாஜக தேசிய அளவில் ஆளும் கட்சியாகும். வளங்கள், அமைப்பு, தேர்தல் இயந்திரம் போன்றவற்றிலும் பாஜக வலிமையானது. தனித்து நின்று திமுகவை வீழ்த்த முடியாது என்பது விஜய்க்கும் நன்றாக தெரியும். அதனால்தான் டெல்லியில் பாஜக தலைவர்களை தாவேகா பிரதிநிதிகள் சந்தித்து பேச்சு நடந்ததாம். ஒருவேளை பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் மாற்று அரசியல் இமேஜ் பாதிக்கப்படும் என்ற அச்சம் விஜய்க்கு நிறையவே இருக்காம். அதனால்தான் நேரடி கூட்டணி இல்லை என்றாலும் சுமூக உறவு என்ற சேஃப் ரூட்டில் பயணிக்கலாம் என்பதே விஜயின் தற்போதைய கணிப்பாக இருக்காம். மூன்றாவதாக புதுச்சேரி காங்கிரஸ் எடுத்துக்கொண்டால் இது கொஞ்சம் வித்தியாசமான தேர்வு. தேசிய காங்கிரஸ் கட்சியை நேரடியாக தமிழகத்தில் கூட்டணிக்கு இழுப்பது கடினமான விஷயம். எனவே புதுச்சேரியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் அல்லது காங்கிரஸிலிருந்து விலகிய பிரிவுகளை பயன்படுத்தி ஒரு புதிய அரசியல் கணக்கை விஜய் போட முயற்சிப்பதாக தெரிகிறது. இதன் பலம் என்னவென்றால் பாஜக, அதிமுக என்ற பழைய அரசியல் சாயலில் சிக்காமல் மூன்றாவது அணி என்ற இமேஜை உருவாக்க முடியும். ஆனால் தமிழக அளவில் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பது தெரியவில்லை. எனவே யாருடன் கூட்டணி? புதுச்சேரி காங்கிரஸ், அதிமுக, பாஜக எந்த கட்சியுடன் கூட்டணி வைப்பது என்பதில் உடனடியாக ஒரு பெரிய முடிவை விஜய் எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலில் திமுக எதிர்ப்பு வாக்குகள் எங்கே செல்கின்றன என்பதை வைத்தே விஜயின் கூட்டணி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதிமுக தனித்து பலவீனமாக இருந்ததால் கூட்டணி வாய்ப்பு திறக்கும். பாஜக அதிமுக இணைப்பு வலுவாகி வந்தால் அதில் ஒரு பார்ட்னராக விஜய் இணைய வாய்ப்பு உள்ளது. இல்லாவிட்டால் கடைசி வரை தனித்தன்மையை பேணிக்கொண்டு தேர்தலுக்கு நெருக்கமான ஒரு அதிரடி கூட்டணி அறிவிப்பும் வரலாம் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள்.